நெல்லையில் உள்ள சிபிஎம் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி எர்ணாவூர் பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகரை சேர்ந்த மதன்குமார் மற்றும் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தை சேர்ந்த உதயதாட்சயணி வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் கடந்த 13ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இதனை பெண் வீட்டார் தரப்பில் தடுத்த நிலையில் தம்பதியினர் இருவரும் பாதுகாப்பு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அணுகினர். இந்நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளை கொலைவெறியோடு தேடி வந்த கும்பல் ஆத்திரமடைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட குழு அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மேஜை, நாற்காலி, கண்ணாடி, கதவு, பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளது. இதனை தடுத்த தோழர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. காவல்துறையினர் இருந்தபோதே அந்த கும்பல் அராஜகத்தை அரங்கேற்றியுள்ளது. நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் அதர்ஷ் பசேரா எடுத்த நடவடிக்கையின் பேரில் தாக்குதல் நடத்திய கும்பலில் 10 பேரை கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. எனினும் முக்கிய நபரான பந்தல் ராஜா உள்ளிட்டவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவரை உடனடியாக கைது செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றியூர் எர்ணாவூர் கிளைகள் சார்பாக சிபிஎம் பகுதிக்குழு உறுப்பினர் கே. வெங்கடேஷ் தலைமையில் கண்டன முழக்கங்களிட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ். பாக்கியம், பகுதி செயலாளர் கதிவேல், மாவட்ட குழு உறுப்பினர் ஆர். கருணாநிதி, பகுதி குழு உறுப்பினர் அலமில், கிளை செயலாளர் ஆறுமுகம், ராஜ்குமார் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.